இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் பற்றி பேசும்போது எல்லாரும் மக்களுடைய பிரச்சனைக்காக வருவாங்க, மக்களுக்கு நீதி கேட்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு நான் எனக்கே நீதி கேட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பேசின அந்த விஷயங்கள், எஸ்ஓபிக்கு வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு சொன்னது, இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்தி தனக்கான பிரச்சனைகளை பேச தொடங்கி இருக்காரா? இல்லை, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் கட்சின்னா அரசியல் இருக்கிற பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். நீதிமன்றம் இருக்குது, நீதிமன்றத்துக்கு போகலாம். இவர் போடக்கூடிய அந்த எஸ்ஓபி இவருக்கு ஒத்து வரல, அதில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போகலாம், ஸ்டே வாங்கலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், சட்ட ரீதியாக அதை அனுபவிக்கலாம். நீதி கேட்டு வந்திருக்கேன், நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. நேற்று அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுராஜ்ங்கிற ஒரு 37 வயது வடமாநில தொழிலாளர் இறந்துருக்கிறார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அங்கே பெரிய போராட்டம் நடந்துட்டு வாடியை வாங்க மாட்டேன்னு அவங்க சொல்ற குற்றச்சாட்டை இது வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து யாரும் ஒரு போன் கால் கூட பண்ணலங்கிறாங்க. இந்த நீதி எங்க போய் கேட்பீங்க? இவரை பார்க்க அது நிறைய பேசிட்டு இருக்கேன் சார். பாரதி முடிச்சிட்டு பாருங்க. தவறான தகவல் மக்கள் தவறான தகவல் சார், செய்திகள் கரண்ட் இஷ்யூ நீங்க தவறா பேசுங்க. இல்ல பாரதி முடிச்சிட்டு நீங்க பேசுறீங்க. அவங்க வந்து தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அவங்க எல்லா உத்தரவும் கொடுத்துருக்காங்க. பேசாம தகவல் வருது, அவங்களுக்கான ஆம்புலன்ஸ் செலவு இருந்து அவங்க போன்ற மக்கள் விரோத சக்தி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க குடும்பத்தை அவங்களுக்கு தவறா வழி எடுத்துருக்காங்க. அது வந்து பேசுவோம், எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பாரதியார் பேசி முடிச்சுட்டு நீங்க பேசுங்க ப்ளீஸ். இப்ப அந்த பிரச்சனைக்கு இந்த இவர் முதல்ல எப்படி உள்ள வந்தாருங்கிறதே தெரியல. 37 வயசா இருக்கு, இவர் வட மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்காரு, விஜய் ரசிகரா இருக்காரு. இவருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது, விஜய் ரசிகரா இல்ல அவர் கூட்டு வந்தாங்களாங்கிறது அது தெரியல. அடுத்தடுத்த விசாரணை தெரிய வரும். இப்ப நீங்க உங்களுக்கு அந்த எஸ்ஓபி மேல் தமிழ்நாடு அரசு போடக்கூடிய எஸ்ஓபி எத்தனை ஆண்டு காலமா இருக்காங்க சார், பேசுங்க சார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். நீங்க வாய் இருக்கிறது எதெல்லாம் பேசுங்க. எல்லாத்துக்கும் வாய் இருக்கு. நீங்க பேசுறீங்க எவ்வளவு சும்மா நானே ஏதாவது பேசுறேன்னா நீங்க வாட்டுக்கு அடுக்குறீங்க. சார் பேசுங்க ப்ளீஸ். இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட் போடக்கூடிய எஸ்ஓபி மேல உங்களுக்கு அதிருப்தி இருந்தா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்ற. எல்லாத்தையும் நீதிமன்றத்துக்கு போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போறீங்கல்ல, போங்க. பட பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போறீங்க, இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போங்க. நீதிமன்றத்தில் நீதி கிடைக்காதா? அது சட்ட ரீதியாக உங்களை முடக்குறாங்க. எல்லா கட்சிக்கும் போடுற எஸ்ஓபி தானே, உங்களுக்கு தனியாக போடுறாங்க. அது பாஜகவுக்கு அதே எஸ்ஓபி தானே, தாவேக்காவுக்கு தனியாக எஸ்ஓபி. அது அப்படி எதுவும் இல்ல, அப்படி இவருக்கு ஆமாம் பாரு, அவரு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா கட்சிக்கும் போடக்கூடிய எஸ்ஓபி தான் அது. ஓகே, அது இந்த இவர்களுக்கு கூடுதலான சில அப்படி கூடுதலான கட்டுப்பாடுகள் விதித்துமே இது வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்தது 50 பேர் மரணம் நடந்தது. அலோவ் பண்றீங்க? எப்படி அலோவ் பண்ண 50 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றது எப்படி அலோவ் பண்ண முடியும்? ஆமா சார், கரூர் 41 பேர் சார் உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்காங்க. 50 பேர் எப்படி 50 பேர் சொல்லுங்க? விக்ரவாண்டி வரிசையா லிஸ்ட் சொல்லலாம். வரிசையா என்ன விக்ரவாண்டில யார் இறந்து போனாங்க? விக்ரவாண்டி 41 பேர் இறந்து போலையா? அப்ப 41 பேர் விக்ரவாண்டில இருந்தாங்களா? என்ன பேசுறாங்க? கரூர் 41 இறந்து போலையா? அது விபத்து இல்லன்னு அது என்ன யார் காரணம் சொல்ல இறந்து போனது வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது யார் காரணம்னே சொல்லல. நீங்க பதறீங்க. 41 பேர் இறந்து போனாங்கன்னா சொன்னேன். நீங்க காரணம், அரசாங்க காரணம்னு சொன்னேன் நானு. இல்ல, 41 பேர் நீங்க நான் ஏதாவது சொன்னேன்னு பேசுங்க திருப்பி. 41 பேர் இது வரைக்கும் இறந்துட்டு இருக்கு. போராட்டங்கள்லாம் ஏதாவது அசமாதியம் நடந்துட்டு இருக்கு, மயக்கம் போடுறாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நேற்று நடந்தவங்க சிலர் மயக்கம் போட்டுருக்காங்க, சில பேர் காப்பாற்றப்பட்டிருக்காரு, ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் விட்டுருங்க. நீதி யாருக்கு கேட்கணும்? எஸ்ஓபி மேல உங்களுக்கு பிரச்சனை கோர்ட்டுக்கு போங்க சார். அதாவது நான் கேட்கறது என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி வெளியில வந்து பேசுவதற்கு ரொம்ப கெடுபிடி போடுறாங்க அப்படிங்கிற ஒற்றை புள்ளி காரணத்தை பிடித்து கொண்டு வெளியில வராம இருப்பதற்கு இதுதான் காரணங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரா? நாளைக்கு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, பிரச்சாரத்துக்கு தொகுதி ஊருக்கு போவாரா? இல்ல எல்லா மக்களையும் மறைவுக்கு வர சொல்லி அங்க வந்து எல்லாரும் திரண்டு வந்துருங்க தமிழ்நாட்டில இருந்து. இன்னைக்கு வந்து திருவள்ளூர்ல இருந்து வாங்க, நான் பேசுறேன். நாளைக்கு வந்து சேலத்துல இருந்து வாங்க, நான் பேசுறேன்னு சொல்ல முடியுமா? அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு களத்துக்கு போய்தான் ஆகணும், பிரச்சனைகளை சந்திச்சுதான் ஆகணும், வழக்குகளை வாங்கித்தான் ஆகணும், போராட்டங்களை பண்ணித்தான் ஆகணும். அதை ஃபேஸ் பண்ணுங்கன்ற. ஓகே.